நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாரத் ராஜீவ் காந்தி நகரில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற சென்றபோது காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது தொடர்பான காட்சிகள். தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். என்ன நடக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். பிற்பகல் வணக்கம் கௌதமி. சென்னை கொளத்தூர் ராஜீவ் காந்தி நகரில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி அதனை அகற்றும் பணியிலே மேற்கொள்ள வந்தபோது ஒரு காரசாரமான ஒரு தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அகற்ற வந்த நீதிமன்ற அலுவலக அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரை அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியை ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. அதனை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ராஜமங்கலம் அடுத்த பாரத் ராஜீவ் காந்தி நகரில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் சுமார் 10 வருட காலமாக இந்த பகுதியில் வசித்து வருவதாக தெரிகிறது. தனியாருக்கு சொந்தமான இந்த இடத்தில் இவர்கள் வீடு கட்டி குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை ஐநாவரத்தை சேர்ந்த உசேனி பேகம் என்கின்ற நபர் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு சொந்தமான இந்த இடத்தில் இவர்கள் வீடுகள் கட்டி குடியிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில உசேனி பேகத்தின் வகையரா இது தொடர்பாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த இடம் தொடர்பாக வழக்கு ஒன்றினை தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கில் உரிய ஆதாரங்கள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த இடம் உசேனி பேகம் குடும்பத்தாருக்கு சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற உத்தரவு கடிதத்தோடு பாரத் ராஜீவ் காந்தி நகரில் வசிக்கும் பொதுமக்களுக்கு முறையான நோட்டீஸ் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இருப்பினும் கால அவகாசம் நிறைவுற்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற அலுவலக ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த குடியிருப்புகளை அகற்ற வந்தபொழுது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் கொண்டு வந்திருந்த ஜேசிபி இயந்திரத்தை தடுத்து நிறுத்தி இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது. பொதுமக்களின் கோரிக்கையிட்டு தற்போது இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியாளர்கள் தற்போது இதனை நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருவதால் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சௌதரி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.